இந்த கதைய ஒரு இதில பார்த்தேன் இன்ஸ்டாகிராம்ல. இது ரொம்ப டச்சிங்கான விஷயம். நம்ம ஆட்டிட்யூட் எவ்வளோ முக்கியம் அப்படின்றது. அதாவது சில அனிமல் வந்து யானைய பார்த்தா பெருசா இருக்கு. ஜிராஃப் பார்த்தா உயரமா இருக்கு. ஓகேவா? பாம்ப பார்த்தா விஷத்தன்மை இருக்கு. பார்த்தாலே பயம் வருது. ஆனா புலிக்கு இந்த 3 கேரக்டர் இருக்கா? பெருசா இருக்கா? வந்துன்னா, அது என்ன கடிச்சிரும்ன்ற பயம் தான். பாம்பு மாரி அது கொத்தாது. அது ஜிராஃப் மாரி அது உயரமும் கிடையாது. ஆனை மாரி அது பெருசும் கிடையாது. பட் இட்ஸ் ஆட்டிட்யூட். அது வந்து எப்படி அது எடுத்துட்டு போதோ, அத வச்சு தான் நம்ம அத வந்து ராஜான்னு நெனச்சுக்கிறோம். அதாவது அது காட்டுக்கே ராஜான்ட்டு பேர் வச்சிருக்கோம். அது வந்து மத்தவங்க மாரி இல்ல. ஆனா அது அது மாரியே இருக்கு. அது என்னவா இருக்கோ, அதுவாவே இருக்கு. அது இன்னொரு மாரி மாறும் சில ஆன மாரி பெருசா அது உருவத்த காமிச்சுக்கல. ஜிராஃப் மாரி அது உயர்த்தி இது பண்ணிக்கல. பாம்பு மாரி அப்படி வளைஞ்சு வளைஞ்சு அதாவது புசு புசுன்னு யாரையும் இது பண்ணல. ஆனா அந்த அதோட நடவடிக்கைய வச்சு அது நான் புலி, நான் என்னோட ஆட்டிட்யூட் இப்படிதான். நான் இப்படிதான் இருப்பேன். நான் யாருக்காகவும் எதுவும் மாத்திக்க போறதில்ல. நான் என் இடத்துல இருந்து என் வாழ்க்கைய வாழப் போறேன்னு சொல்லி அது சொல்லிட்டு இருக்கு. இதுல என்ன இருக்குன்னா, இது நாமளும் புரிஞ்சுக்கணும். நாம இன்னொருத்தங்க மாரி மத்தவங்கள பயப்படுத்துறதுக்கோ, இல்ல மரியாதத்த வாங்குறதுக்கோ, இல்ல காசு சம்பாதிக்கோ நான் இன்னொருத்தர மாரி மாற தேவையில்ல. நாம நாமளாவே இருந்து நம்ம ஆட்டிட்யூட கரெக்ட்டா யூஸ் பண்ணி, நாம நாமளா இருந்து மரியாதையா நடந்துக்கிட்டாலே எல்லாம் சரியா வரும். புரிஞ்சுச்சா? ரைட்?